ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. கடவுள் ரெண்டு வகையில சொல்றாரு. ஒண்ணு, உனக்கு சொல்லுகிற வார்த்தை ஏலியின் மூலமாக பொது உலகத்திற்கு ரெண்டு வகையில கடவுள் செய்தியை பாஸ் பண்றாரு. அழகா சொல்றாரு. அதனுடைய ஒரு அழகான இதுதான் கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் செய்ய போகிறேன். நான் செய்வேன், அந்த செஞ்சதை கேட்டாவே உனக்கு காதுல அவ்வளோ அதிர்ச்சி அடையும். அந்த செயலை பார்த்தான்னு இல்லை, கேட்டாவே. அது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு துணி இருக்குது. பார்த்தா பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். பார்க்கல, கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன். கேட்க முடியாது. அப்புறம் கடவுளுடைய அவ்வளோ கோபம் இருக்குது, அவ்வளோ ஒரு உக்கிரமான ஒரு துணி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எடுத்தபடியாக அந்நாள் தொடக்கம் முதல் இன்று வரை பேசிய எல்லாவற்றையும் அவனுக்கு எதிராக நிறைவேற்றுவேன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. தொடக்கம் முதல் முடிவு வரை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அப்போ இஸ் டிட்டர்மின்ட் டு டூ. ஒன்று, கேட்கறவங்களே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு காரியம் செய்ய போறேன். எப்படி செய்வேன்? பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நான் சொன்ன அத்தனையும் செய்வேன். நான் செய்யலாம் என்னன்னு கேளு. அதான் கடவுளுடைய இது. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு. அடுத்து வாசிப்போம். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். அதான் ரொம்ப முக்கியமான காரணமா கடவுள் சொல்றாரு. கீழ்த்தரமா நடந்தான்னு தெரிஞ்சும் நீ தடுக்கல. கடமை தவறிய ஒரு தந்தையை பற்றிய செய்தி இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னன்னாக்க, எந்த இடத்துல நம்ம கண்டிக்கிறோமோ அதில் கண்டிக்கணும். பழமொழி ஆகமத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. தன் பிள்ளையை பெரும்பால் அடிக்க தயங்குகிறவன் தன் பிள்ளையை கெடுக்கிறான் அப்படின்னு பழைய மொழிபெயர்ப்புல சொல்லுவாங்க. இப்போ யாரும் பிள்ளைங்களை பெரும்பால் அடிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வார்த்தைகளினால சொல்லி நம்ம திருத்தணும். ஏமா பசங்க கோயிலுக்கு வரல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சாமி, அது இல்ல பதில். உங்க அம்மா அப்படி விட்டுருந்தா நீங்க கோயிலுக்குள்ள இருப்பீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுடைய ஆசிரியருடைய மிக முக்கியமான பணி அறவுரை, அறிவுரை, இடித்துரை. இடித்துரைத்தாவது பிள்ளையை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது விவிலியத்தினுடைய ஆவல், விவிலியத்தினுடைய வேண்டுகோள். அதுதான் ஏலியின் மூலமாக ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவர்களும், பிள்ளை வளர்ப்பு பொறுப்பில் அல்லது ஆசிரியர் வளர்ப்பு பொறுப்பில் அவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்க வேண்டும். 14ஆம் லூயி மன்னன் சொல்கிறார், மிக அழகாக சொல்வார். பிரான்ஸ் நாட்டினுடைய லூயி த கிரேட் என்று சொல்வார்கள். 14ஆம் லூயி மன்னன் சொல்லுவான், என் தாய் மட்டும் என் கரம் பிடித்து ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கவில்லை என்றால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தேசத்தை என்னால் ஆண்டு நடத்தியிருக்க முடியாது என்று சொல்வார். மிகப்பெரிய மன்னனாக, சிறந்த நம்பிக்கையாளராக, மக்களை வழிநடத்தும் தலைவராக இன்றும் போற்றப்படுகிறார். எப்படி? தாயிடம் கற்றுக்கொண்டது. நெப்போலியனை பார்த்து கேட்டார்கள், உன் வாழ்வில் மிகச்சிறந்த நாள் எது என்று சொல்லி. எல்லாரும் நினைச்சாங்க அவர் முடிசூடிய நாளாக இருக்கட்டும், அல்லது ஜோஸ்பினின் மணந்த நாளாக இருக்கட்டும், அல்லது முதல் வெற்றியை சுவைத்த நாளாக இருக்கும் எல்லாம் நினைச்சாங்க. அவர் சிரித்த வண்ணம் சொன்னான், நான் முதன்மை வாங்கிய நாள் தான் என் வாழ்வின் இனிமையான நாள். பெற்றோர் செய்து காட்டினார்கள், பிள்ளை கற்றுக்கொண்டது. முதன்மை வாங்கிய நாள் இனிமையான நாள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதுதான் அந்த கடமைகள் ஒவ்வொருத்தரும் இந்த கடமை தவறாத, அந்த குற்றம் நடக்காம, குற்றம் இல்லாம ஒவ்வொரு பெற்றோரும் தப்பு நடக்குதுன்னு உணர்ந்த உடனே செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று, காலில் அடிபட்டுருச்சு, வேலை பழுவின் காரணமாக மருத்துவமனைக்கு போகல, முதலுதவியோடு நிறுத்தி கொண்டேன். 2 நாள் கால் வீங்கிருச்சு. டாக்டர்கிட்ட போனால் திட்டுன்னு திட்டுறாரு. நீங்களாம் படிச்சிருக்கிறீங்க, ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க, இப்போ பாருங்கள் செப்டிக் ஆகிட்டு இருக்குது, காய்ச்சல் வருது, இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, கெட் அட்மிட்டட் அப்படின்னாரு. டாக்டர் நிறைய வேலை இருக்குது, நீ இப்போ அட்மிட் ஆகலன்னு வச்சுங்களேன், இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வரும்னாரு. கம்பெனி போய் படுத்துக்கிட்டேன்.
ஒருவேளை அடிபட்ட உடனே நான் வந்து தக்க சிகிச்சை எடுத்திருந்தால் 1 மாதம் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டோடு சுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்காது. வாழ்க்கைக்கும் அதுதான். சின்ன சின்ன கவனச்சிதறல்களை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் பேரிழப்பை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் நம்முடைய பிள்ளைகளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு நல்ல தாயாய், நல்ல தந்தையாய், அறவுரை, அறிவுரை, இடித்துரை. ஏலி செய்ய தவறினார். எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை ஆண்டவருக்கு சுட்டி காட்டுகிறார். ஏன்னா ஒரு அடுத்த சமுதாயத்தினுடைய ஒழுக்க நீதியை அந்த இடத்துல நாம் வரையறுக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்திற்கு பழியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலியின் வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன். ரொம்ப அழகா சொல்றாரு. நீ செஞ்ச தப்ப பழி செலுத்தினாலும் அல்லது படையல் செலுத்தினாலும் ஈடாக்க முடியாது. அவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணிருக்கிறீங்க பாருங்க. ரொம்ப எவ்வளோ ஒரு முக்கியமான கருத்தாக ஆசிரியர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அந்த தந்தை, ஒரு நல்ல தந்தை, கண்டித்து திருத்தாத தந்தை, கட்டுப்படுத்தி வளர்க்காத தந்தை, அறவுரையும் அறிவுரையும் இடித்துரையும் சொல்லாத தந்தை எப்பேற்பட்ட ஒரு தவறை செய்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை, ஒரு இழப்பை ஒரு சமூகத்தை செய்கிறார் என்பதை ஏலியினுடைய நிலைப்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவன் மேல் கோபமா இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கருத்து. அந்த இறைவாக்கு ஒரு சின்ன ஒரு வாக்கு தான், அழகான ஒரு செய்தி நமக்கு தாங்கி வருகிறது. சாமுவேல் வாசிப்போமே. சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான். பிறகு ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். தான் கண்ட காட்சியை ஏலியிடம் சொல்ல அஞ்சினான். இப்ப பாருங்க, சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான். தான் கண்ட காட்சியை ஏலியிடம் சொல்ல அஞ்சினான்னு சொல்லிருக்கலாம். நடுவில் ஒரு சாண்ட்விச் வைக்கிறார். பிரெட் நடுவில் பட்டர் வருது. என்ன பட்டரு? ஆண்டவரின் இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். அந்த கதவு திறந்து வைத்தார் ஒரு பியூட்டிஃபுல் கோடிங் லாங்குவேஜ். இவர் மூலமா ஒரு வசந்த வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு இறைவாக்கு பணி இஸ்ராயலுடைய கலாச்சாரத்துக்குள்ள சேர்க்கிறது. இறை வார்த்தை இனி மக்களை வழிநடத்தும். இறை வார்த்தையின் ஊழியர்களாக அடியர்கள் செயல்படுவார்கள். வாசலை திறந்து வைக்கிறார். ரொம்ப அழகா வார்த்தை ஆசிரியர் அந்த வார்த்தையை இடைச்சொல்லாக சொல்றாரு. அதை நம்ம பிடிச்சோம் அப்படின்னோம்னாக்க அவருடைய வன்மையும் அதனுடைய வல்லமையும் நமக்கு புரியும். கதவுகளை திறந்து வைத்தார். கதவு 3 வகையில் கதவுல திறக்கிறார். ஆண்டோடு இல்லத்தின் கதவை திறந்து வைக்கிறார். இதுவரைக்கும் ஏலியின் மூலமாக நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஏலியின் பிள்ளைகள் கீழ்த்தரமாக அங்கே பணியாளர்களிடமும் கீழ்த்தரமாக பழிப்பொருட்கள் மீதும் கீழ்த்தரமாக ஆலை நிர்வாகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு திறந்து வைக்கிறார். எல்லாருக்கும் இது போதும். ஏலியின் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஏலியின் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சொந்தமான அந்த ஆலயம் எல்லாரும் போகலாம் திறந்து வைக்கிறார். அந்த பழைய எல்லாத்துக்கும் முடிவு கட்டுக்கிறார். அதாவது இந்த வார்த்தை அழகாக அந்த ஆசிரியர் சொல்றாரு. இன்னொன்று அவருடைய சைக்கியாலஜி சொல்றாரு. அதுக்குள்ளே திறந்து வைக்கிறார். ஆனால் உள்ளத்தில் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன் யோசிக்கிறாரு? பயம் இல்லை, அச்சம் இல்லை. ஐயோ நல்ல மனிதராச்சே, நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரே, அவருக்கு போய் இப்படி ஒரே வாக்கு எப்படி சொல்றது? ஒரு தயக்கம், ரிலக்டன்ஸ் என்று சொல்வார்கள். அதை சொல்ற. அடுத்த வசனம் வாசிப்போம். 16 வாசிப்போமே. 15வது வசனம் வாசிச்சப்போ கதவுகளை திறந்து வைத்தார் விளக்கம் சொன்னீங்கல்ல, எழுதுனவரையும் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இதை எழுதுனவரை பார்க்கணும் ஐயான்ட்டு ஒரு ஆசை. நீங்க சொல்றப்ப இன்னொன்னு வந்துச்சு, அவர் எழுதிட்டு போயிட்டாரு, அது விளக்கம் கொடுத்துருக்காங்களே, அவங்களையும் பார்க்கணும் ஐயான்ட்டு ஒரு ஆசை. சாமிகள் இல்ல, இது விட நம்ம சொல்றது கம்மி தாங்க. நான் இதே கேள்வியை பேராசிரியர் லெக்னாண்டிகள கேட்டேன். இது எல்லாம் எழுதணும்னு நினைச்சிருப்பாங்களன்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் சொன்னேன், நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு மிச்சமா அவர் நினைச்சிருந்தாங்கனாக்க நம்ம குறைத்தானே மதிப்பிட போறோம். அதனால இறை வார்த்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அந்த இறை ஏவுதலாம் எழுதிய இறை ஆசிரியர்களே நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது பாரு. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க நிறையா இருக்கும், ரொம்ப நிறைய கருத்துக்கள். அது யோவான் நற்செய்தியில அந்த குறியீடுகளை சொல்லி முடிக்க முடியாது. மாலை நேரத்தில் ராவு உறவும் நடக்கும். 12 இருப்பாங்க. அப்பத்துண்டை தோய்த்து நான் யாருக்கு கொடுக்கிறோனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்பத்துண்டை தோய்த்து யூதாஸ் கருத்து கொடுத்தார். அவன் அதை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அப்பொழுது இரவுன்னு அந்த பகுதி முடிப்பார் யோவான். எல்லாருக்கும் தெரியும். ஸ்டூபிட் ஃபெலோ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். பாஸ்கா விழா என்பது மாலை பொழுது ஆரம்பிக்கும், இரவுல தான் சாப்பிடுவாங்க. பாஸ்கா விருவு ராவு உணவு. அப்பொழுது இரவு யார் சொல்றார்? ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவன் வெளியே போகிறான், ஒளியிலிருந்து இருளுக்கு போகிறான். அந்த இருளின் மகன் ஒளிக்கு வரவே மாட்டான். கடைசியில் நாண்டு கொண்டு சேர்த்தான். அப்பொழுது இரவு. ஒரு வார்த்தை சொல்லி அவன் அப்படியே முடிச்சிருவார்.
அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டார். அந்த குறியீடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். விவிலியத்தை அந்த டீகோடிங் பண்ணோம்னாக்க அதனுடைய சுவையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும். பிறகு ஏலி சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட சாமுவேல் இதோ அடியேன் என்று பதில் சொன்னான். அவர் அவனை நோக்கி உனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? தயவு செய்து என்னிடம் மறைக்காதே. அவர் உன்னிடம் பேசியதிலிருந்து நீ என்னிடம் எதையாவது மறைத்தால் கடவுள் உனக்கு தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார் என்றார். அது வந்து நல்ல வார்த்தை. ஏலிக்கு வந்து ஒரு பதப்பதைப்பு, ஒரு தவிப்பு, உள்ளுக்குள்ள உதறுது. நம்மளை விட்டுட்டாரு ஆண்டவர், அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ. சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான். அதை சொல்வதற்கு அவன் தயங்கினான், அஞ்சினான். அதான் அது. ஆனால் அதை விட அஞ்சி கொண்டிருக்கிற மனிதர் வந்து ஏலியை நம்ம பார்க்குறோம். சைக்காலஜி அழகாக படம் பிடித்து காட்டாரு. ஆனால் இந்த அதாவது அந்த விழித்தல் இருக்கு இல்லைங்களா, சாமுவேல் என் மகனே, இப்பவும் உனக்கெல்லாம் வாழ்வாடா, உன்கிட்ட சாமி பேசுகிற என்கிட்ட பேசக்கூடாதா, அந்த எந்த பொறாமையும் எதுவுமே இல்லை. சாமுவேல் என் மகனே, இப்பயும் அதான் சொன்னார், மகனே போய் தூங்கு. இப்பயும் அதே தான். அந்த நல்ல உள்ள ஏலியுடைய உள்ளம் ஒரு சில இயலாமைகள், ஒரு சில ஆற்றாமைகள்னால் அவர் சீர்குலைந்து போகிறார், நிலை குலைந்து போகிறார், அவருடைய கோபத்திற்கு ஆளாகிறார். ஆனால் அவருடைய நல்ல குணத்தை நம்ம மிச்சனும். சாமுவேல் என் மகனே, ரொம்ப அழகா சொல்வார். பெனி சமுவேல், என் மகனே சாமுவேல் அதில் கூப்பிட்றாரு. அவனும் பாருங்க, சாமி என்கிட்ட பேசிட்டாரு, அவன் வீடு அழிய போகுது, அவன் வீடு அழியிறதே சொல்லிட்டாரு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது நடக்காம போகுமா? நடக்கும். நான் சொல்றது கேளியா? இல்லை, இதோ அடியேன். அதே வார்த்தை. அவர் எந்த காட்சிக்கு முன்பாக அவர் எந்த வார்த்தையினால் கூப்பிட்டாரோ, அவர் எந்த வார்த்தையில் இவர் பதில் சொன்னாரோ அதே வார்த்தை தொடர்கிறது. இது வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை நமக்கு சுட்டி காட்டுது. ஒரு சிலர் வந்து பதவியும் பணமும் வந்தால் மாறி போவார்கள். பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரி. பதவி இருந்தால் ஒரு போல், பதவி இல்லாவிட்டால் ஒரு போல். பதவிக்காகவும் பணத்திற்காகவும் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் மத்தியில எந்த நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிற அன்பை சாமுவேலும் ஏலியும் படம்பிடிக்கிறார்கள். ஒரு வேலைக்காரம்மா வந்து வீட்டுக்காரம்மாட்ட போய் சொல்லுது, அம்மா நீங்க என் பொண்ணு கல்யாணமா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்குமா என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த அம்மா சொல்லுது, உன் கல்யாணத்துக்கு நான் வந்தா உனக்கு கௌரவமா இருக்கும், எனக்கு கௌரவமா இருக்கணும் இல்ல. அந்த தாய் கண்ணீரோடு வெளியே போனாள். சொல்லும்போது உடைந்து அழுதாள். மா யார் வரலான்னு சாமி வருவார், நீங்க போங்கம்மா என்று அனுப்பி வைத்தேன். நல்லபடியாக கல்யாணம் நடந்தது. ஏழைகள், எளியவர்கள், வீடு கொட்டி காசு வாங்கி வாழ்க்கை நடத்தார்கள். ஆனாலும் நல்ல மனதோடு திரும்ப நடத்தார்கள். நன்றாக அவளுடைய வசதிக்கு ஏற்படி நல்லபடி நடந்தது. 6 மாதம் கழித்து இந்த சகோதரன் நான் சந்தித்தேன். சொன்னாங்க, எங்கள் எஜமானியம்மா என்னை ரொம்ப பாராட்டி பேசுனாங்க சாமி அப்படின்னாங்க. எப்படிம்மா சொல்கிற அப்படின்னேன். உங்கள் எஜமானியம்மா அப்படி சொன்னாங்கன்னு கோச்சிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னேன். இல்லை சாமி, எங்கள் எஜமானுக்கு வந்து புற்றுநோய் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டார். சொந்த அண்ணன் கூட அவருக்கு உதவலை. நான் கூடயே இருந்தேன், நம்ம எஜமானியம்மாலும் கூடவே இருந்தேன். வாரி வடித்து தொடச்சி பிடிச்சி எல்லாம் படுத்துக்கிட்டேன். அடக்க வரைக்கும் கூட இருந்தேன். நேற்று இந்த அம்மா சொன்னது, நீ கூட்டுற குப்பைக்கு என் காசு சமம்னு புரிஞ்சுக்கிட்டம்மான்னு. அழகான வார்த்தை இல்லைங்களா? அருமையான வார்த்தை அது. அந்த அம்மாவுடைய நல்ல மனதுனால அந்த எஜமானுடைய மனதை வந்து மாற்றினாங்க. ஒருவேளை நீ அப்படி சொன்னால உனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்கனாக்க அவனுடைய கிறிஸ்துவ நன்மைத்தனம் அவங்களுக்கு புரியாமே போயிருக்கும். கூட இருந்து போலிடுகிற சொல்வார், நன்மையினால் தீமையை வெல்க. அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொல்லக்குள்ள. நீ கூட்டுற குப்பைக்கு என் காசு சமம்னு புரிஞ்சுக்கிட்டம்மா, உன் நல்ல மனசு முன்னாடி நான் தோத்துட்டம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லக்குள்ள அந்த குரல்ல ஒரு அகங்காரமும் ஆணவமும் இல்லை, ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்துச்சு. அதுதான் வாழ்க்கை. அழைத்தலுக்கு முன்பும் அழைத்தலுக்கு பின்பும் என்னை விலக்கி விட்டார், இவனை தேர்ந்து கொண்டார். பொறாமல்ல, ஒரு பொல்லாப்பு இல்லை, வெதும்பி பார்க்கும் பார்வை அல்ல. என் மகனே சாமுவேல், இதோ அடியேன். அந்த எளிமை, தாழ்ச்சி, அதே பாசம், அதே நேசம். அடுத்து சொல்ல போகிற செய்தி அதிர்ச்சியின் செய்தி இருந்தாலும் அந்த நேசத்தோடு சாமுவேல் பணிகிறதும் பாசத்தோடு ஏலி கொடுப்பதும் நம்ம என்னைக்கும் எதனாலே எதுக்காகவும் மாறக்கூடாது. நாமளா இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான கிறிஸ்துவ நேயம். அதான் அந்த ஏலியும் சாமுவேலும் போட்டி போட்டுக்கும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்த வசனத்துக்கு போவோமே. என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே, உன்னிடம் அவர் பேசியிருந்து எதையாவது மறைத்தால் ஆண்டு உனக்கு தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டு உனக்கு தண்டிச்சு ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் முறை இறைவார்த்தை பார்க்கிறாரு. சொன்னதை அப்படியே சொல்லும். இது இன்னொரு பாடம் கற்றுக் கொடுக்கிறாரு.
இன்னொரு படம் கற்றுக் கொடுக்குறார். நீ மறைக்கூடாது, சாமி என்ன சொன்னாரோ அதை நான் இவன் அவனும் ஆளை பார்த்து மறைச்சிடக்கூடாது, என்ன சொல்றாரோ அதை சொல்லலன்னா உனக்கு ஆண்டவர் உனக்கு தகுந்தவரும் அதுக்கு மேலும் செய்வார். தந்தை அவர்களே, நீங்க சொல்றப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், நீ என்கிட்ட சொல்லலைன்னா கடவுளை தண்டிப்பாடுறான்ற கோணத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போதான் இது இறைவாக்கிற்கு உண்டான ஒரு கோணம், ஆண்டவர் சொன்னதை யாருக்கிட்டையும் தயங்காம சொல்லணுங்கிற ஒரு கோணம். தன்னை சார்ந்ததல்ல, இது பொதுவானது. இங்கேயும் கூட ஏலி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் தந்தையவர்களே. அது அவருக்கு எதிரான இறைவாக்குன்னு தெரிஞ்சாலும் இப்படிதாம்மா சொல்லணும், மறைக்க கூடாதுப்பா, சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே ஏலி வந்து அழகான வார்த்தை சொல்வார். அதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி சாமுவேல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான், அவரிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை. சாமுவேலுடைய மனம். ஏலி அவருக்கு சொல்ல அஞ்சினார். என்ன அஞ்சி? ஒரு மரியாதை, குரு பக்தி, குரு நன்றி உணர்வு. அதனால வந்து அவர் சொல்ல அஞ்சினார். அவர் சொல்லுன்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் மறைக்காமல் சொல்லுகிறார். குழந்தை உள்ளம், கள்ளபில்லா குழந்தை உள்ளம் எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக விளக்கி சொல்கிறது. அப்போ வந்து ஏலி சொல்றது பாருங்களேன். அதற்கு அவர் ஆண்டவர்தான், அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார். இப்போ வந்து அழகான ஒரு கோடிங் இருக்குது. அவர் பார்வை மங்கி இருந்தது. பார்வை மங்கி இருந்தனால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆண்டவரை சாமுவேல் அறியாமல் இருந்தார். இதெல்லாம் வார்த்தைங்க. இப்போ வந்து அழகான வார்த்தையில அவர் பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும். இங்கேயும் ஏலி வந்து வீழ்ந்தாலும் தாழாத மனிதராக இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப பிடிச்சமான கதாபாத்திரம். சில சமயத்துல வந்து ஒரு சில திரைப்படங்கள்ல வந்து வில்லனையே வந்து ஹீரோவோட நல்லவனா காட்டுவாங்க. ஒரு சில திரைப்படங்கள் இருக்குது, நான் சில படங்களை சொல்ல விருப்பம் இல்லை. ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அந்த 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்தில் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அவருக்குள்ளாக இருக்கிற நன்மைத்தனம் வந்து விஞ்சி நிற்கிறது. அவர் ஆண்டவர் தான் முதலாவது. அப்போ இது கன்ஃபர்மேஷன் டு சாமுவேல் ஆல்சோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த செய்தி எனக்கானதான்னு அவர் ஏற்றுக்கிறாரு. மூணாவது, அவர் பார்வையில் எது நல்லதோ அது செய்யட்டும். அவர் பார்வையில் நான் நல்லது செய்யாமல் போயிட்டேன், அவர் பார்வையில் எது நல்லதோ அவர் செய்யட்டும். சரண்டர். ஒன்றும் பண்ண முடியாது. அமைந்த உள்ளம். இது எதுக்கான? இதோ ஆண்டுடைய அடிமை, இது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நான் நல்லது செய்யலை, என் பையனை திருத்தலை, அவனுடைய ஒழுக்க கெட்ட தண்டிக்கலை, அவனுடைய அவமரியாதையாக பழிப்பீடங்களையும் பழிப்பொருட்கள் நடத்தின விதத்தை நான் வந்து ஏன்னு கேட்கல. அவர் பார்வையில் எது சரியோ அதை அவர் செய்யட்டும். ரொம்ப அழகா வந்து ஒத்துக்கிட்டார். அது என்ன ஆகுன்றது 4ஆம் அதிகாரம் விளக்கி சொல்லும். ஏலி என்கின்ற அந்த மனிதனுடைய நல்ல உள்ளம் மிக அழகானது, மிக நேர்த்தியானது. யோபுவை போல தாழ்ந்து ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக என்று சொன்ன யோபுவை போல இறுதியிலே ஒரு எதிர்மறையான முரணான ஒரு தீர்ப்பு வந்த பொழுதும் ஆண்டவர் பார்வையில் எது நல்லதோ அதை அவர் எனக்கு செய்யட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த ஏலி என்றுமே விஞ்சி நிற்கிற ஒரு நல்ல மனிதராகத்தான் மனதில் இருப்பார் என்பது என்னுடைய எளிமையான கருத்து. வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்செபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார். அங்கேதான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த 3ஆம் அதிகாரத்தின் கட்டமைப்பை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை சொன்னால் ஆசிரியருடைய மனநிலை நமக்கு நன்றாக புரியும். இதை நம்முடைய குருமானவர்களுக்கும் மறையுரை எப்படி செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், போதிக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கும் பணியிலும் சொல்வோம். இதுல பாருங்களேன், ஆண்டவர் அறியாதிருந்தார் இல்லைங்களா? அப்படி கதை ஆரம்பிச்சு எப்படி போய் நிக்குது. சாமுவேல் யாருன்னு சொல்லி நிறுத்துறாரு. நம்ம என்ன சொல்ல வந்தாரோ ஆண்டவர் அறியாமல் இருந்தார், ஆண்டவரே பேசும் அடியான்னு கேட்கிறேன். இப்ப வந்து யாரா இருக்கிற சாமுவேல் வளர்ந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார். சாமுவேல் அது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடலை. அது வந்து இறை வார்த்தை வந்து அப்படி கீழே சிந்தாம செதறாம அத்தனையும் அப்படி நலமா மாத்திட்டாரு. என்ன விழவிடவில்லை அப்படின்னாக்க அவருடைய வார்த்தையில எதுவும் பொய் இல்லை, அவருடைய வார்த்தையில எதுவும் வந்து நிறைவேறாம போகல. அவர் சொன்னது அத்தனையும் நடந்துச்சு. அது இறைவனுடைய வார்த்தைன்னு ஆண்டவர் நிமைப்பித்துக்கிட்டே இருந்தார். அதான் அது ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வசனம் அது ஆண்டவர் அவர் வளர்ந்தார், அவருடைய வார்த்தை அவரோடு இருந்தார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் வார்த்தையில் அவர் வளர்ந்தார், இறைவாக்குனராக வளர்ந்தார். அவர் இறைவாக்குனம் வளர்ந்தார். போலி இறைவாக்குனராகவும் காசுக்காக பொழைப்பு நடத்துகிற இறைவாக்குனராக அல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் விழவில்லை. ஒரு இறைவாக்குனர் என்பதற்கு எபிரேய கலாச்சாரத்திலும் எபிரேய இலக்கியங்களும் சொல்கிற அடிப்படை ஒன்று, அவர் சொன்னது நிறைவேற வேண்டும்.
மத்திய 15-16 தடவை இறைவாக்கின முன்னரே சொல்லியிருந்தவாறு சொல்லிட்டு நிறைவேறுது சொல்லிட்டே இருப்பார். ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட் என்று ஒரு தியரி இருக்கிறது. இறைவாக்கு நிறைவேறுதல் என்பது அடிப்படை செய்தி. ஒரு இறைவாக்கு உண்மையானவரோ இல்லை என்பதற்கு அது நிறைவேறினால் அவர் உண்மையான நிறைவேறலாம் உண்மை நிறைவேற்ற கிடையாது. அதுதான் இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை ஒன்றையும் தரையில் விழவிடவில்லை அப்படின்னு சொல்றாரு. மூணாவது சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்குனராக நியமிக்கப்பட்டார் என்று தான் முதல் பெயர்ஷபர், தான்ன்றது மேல இருக்காம் வடநாட்டுல, பெயர்ஷபா தாழ்நாட்டுல, அந்த எல்லை கிழக்குக்கும் மேற்கும் நம்ம சொல்ற மாதிரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அதுதான் சொல்றாங்க. தான் முதல் பெயர்ஷபானாக்க அந்த நாடு முழுக்க, வடநாடு தென்னாடு முழுக்க, மேல் எல்லை வடக்கு எல்லையிலிருந்து தெற்கு எல்லை வரைக்கும் அவர் பேர் பரவிருச்சு. அப்ப அந்த ஒரு 2 வசனத்துல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையே கட்டமைக்கிறார். சிறுவன் சாமுவேல் வளர்ந்தான், வார்த்தை இருந்தது, இறைவாக்கினராக, ஆண்டவரின் இறைவாக்கினராக அப்படி படிப்படியே தூக்கிட்டு போய் நிறுத்தி ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார். திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அங்கேதான் முதலில் ஆண்டவர் அவரோடு பேசினார். இப்ப சீலோ என்பது ஆண்டுடைய இறைவாக்கு தலமாக, சாமுவேல் பணியேற்கிற தலமாக. நோ மோர் ஏலி, நோ மோர் ஓஃபனி பினகாஸ் பின்பக்கம் போயிட்டாங்க. ஏலி மறைந்து போகிறார். அங்கே சாமுவேல் தலையெடுக்கிறார். இனி ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது என்பதை ஆசிரியர் அழகாக சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். அழைத்தில் ஆரம்பித்து அழைத்தின் பணியின் துவக்கத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. 21 வசனங்களை மிக அழகாய் கட்டமைத்து அழகிய ஒப்பற்ற இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கி தருகிற இந்த ஒரு அதிகாரம் திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய ஒரு அழகான அதிகாரமாக இருக்கிறது. நன்றி தந்தையவர்களே. வசனங்களோ அழகு, விளக்கங்களோ பேரழகு. எங்களை இந்த 3ஆம் அதிகாரம் வியப்பில் ஆழ்த்தியது. ஆண்டவர்கள் பேசுவதை போன்ற ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்தது. நாங்களே கூட நீங்கள் சொன்னதை போன்ற ஐயா சாமுவேல் ஆண்டவர் தான் பேசுகிறார் என்று சொல்ல வேண்டுமோ என்கின்ற ஒரு உந்துதலையும் எங்களுக்கு கொடுத்தது. இவ்வாறாக எங்களை ஒன்றுக்கு வைத்து விட்டது இந்த வார்த்தையும் உங்களை விளக்கங்களும். நன்றி தந்தையவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 3. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, இதோ கேட்போர் அனைவரின் 2 காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரவேலில் செய்யப்போகிறேன். அந்நாளில்
ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன். சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான். பிறகு ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். தான் கண்ட காட்சியை ஏலியிடம் சொல்ல அஞ்சினான். பிறகு ஏலி, சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட, சாமுவேல் இதோ அடியேன் என்று பதில் சொன்னான். அவர் அவனை நோக்கி, உனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? தயவு செய்து என்னிடம் மறைக்காதே. அவர் உன்னிடம் பேசியதிலிருந்து நீ என்னிடம் எதையாவது மறைத்தால் கடவுள் உனக்கு தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார் என்றார். சாமுவேல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னான். அவரிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை. அதற்கு அவர் ஆண்டவர்தான். அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சேபா வரையிலும் அனைத்து இஸ்ரவேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார். அங்கேதான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்ப உடன்படிக்கை பல இல்ல, அதனாலதான் நம்ம தோத்தோம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். உடனே போர்வர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, நம்ம ஆண்டுடைய பேழையோடு நம்ம போகாதனால நம்ம தோத்துட்டோம். இதே சொல்வார்கள், நாம் உன்னோட வராது இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு பெண்ணின் வழியா இஸ்ராயலை மீட்கும்படியான காட்சியை செஞ்சுட்டாரு. வெற்றி உன்னால வராது, ஒரு பெண்ணால் வரும் என்று இறைவாக்கு சொல்றாங்க.